கோவிட் வேக்சின் பத்தி கர்நாடகா சிஎம் சித்தராமையாவோட ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் சோசியல் மீடியால பெரிய புயலை கிளப்பி இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற நவீன யுகத்துல சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. உடல் பருமன், மன அழுத்தம், மரபணு, புகைப்பிடித்தல், உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் இதெல்லாம் வரதுனால சிறு வயதிலேயே மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்படி இருக்கும்பொழுது கர்நாடகா மாநிலம் ஆசன் மாவட்டத்துல கடந்த 40 நாட்கள்ல மட்டும் அடுத்தடுத்து 23 பேர் மாரடைப்பால உயிரிழந்திருக்காங்க. அதுவும் மாரடைப்பால உயிரிழந்த பல பேர் 19 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ளதான் இருக்காங்க. இந்த திடீர் மாரடைப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமா இருக்குமா என்ற கேள்வியும் மக்கள் கிட்ட இப்போ எழுந்திருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா கர்நாடகா முதல்வர் சித்தராமையா என்ன சொல்லியிருக்காருன்னா, கொரோனா தடுப்பூசியை அவசரமா அங்கீகரிச்சு பொதுமக்களுக்கு விநியோகித்ததும் இந்த இறப்புகளுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்றத மறுக்க முடியாது அப்படின்னும், உலக அளவுல நடத்தப்பட்ட பல ஆய்வுகள் சமீபத்துல அதிகரிச்சுட்டு வரக்கூடிய மாரடைப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. இந்த திடீர் மாரடைப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமா இருக்குமா என்ற சந்தேகம் இப்போ மக்கள் கிட்ட எழுந்திருக்கு. உடனடியா சித்தராமையாவின் குற்றச்சாட்டுக்கு மத்திய சுகாதாரத்துறை விளக்கம் கொடுத்திருக்காங்க. கொரோனா தடுப்பூசியால பக்க விளைவுகள் மிகவும் அரிதா இருக்கும். திடீர் மரணங்களுக்கு வாழ்க்கை முறையும் பிற நோய்களுமே காரணம் அப்படின்னு ஆய்வுல தெரிய வந்திருக்கு அப்படின்னும், கொரோனா தடுப்பூசிக்கும் திடீர் உயிரிழப்புகளுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு மத்திய அரசு இப்போ திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? கொரோனா வேக்சின் சேஃபா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.